வாங்க மக்களே வாங்க. இப்போ பாருங்கள், நான் மஷ்ரூம் சூப் செய்கிறதுக்கு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். தேவையான பொருள், ஸ்டவ் ஆன் பண்ணிடலாம். பட்டரு, பூண்டு, கார்லிக் சாப் பண்ணி வச்சுருக்கேன், வெங்காயம், மஷ்ரூம்பை நல்லா ரன்னிங் வாட்டரில் கழுவி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கணும். உப்பு, ஃப்ரெஷ் க்ரீம் ஒரு பாதி போதும், ஒரு டப்பா வாங்கினா பாதி போதும். இவ்வளோ தான் மக்களே இன்க்ரீடியன்ஸ். இப்போ நம்ம தாளிக்கிறத பார்த்துடலாம். இந்த பட்டர் இருக்குது பார்த்தீங்களா, போதும், இவ்வளோ பட்டர் போதும். 2 ஸ்பூன் அதை போட்டுடலாம். அது மெல்ட் ஆகட்டும். பாருங்கள் மக்களே, கார்லிக் வந்து இந்த மாதிரி ஆகணும். இப்போ பாருங்கள் மக்களே, பாருங்கள் நல்லா ஆயிடுச்சு. இப்போ நம்ம வெங்காயத்தை போட்டுருவோம். இது ஒரு 2 நிமிஷம் வதங்கின உடனே நம்ம மஷ்ரூமை போட்டுடலாம். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் மக்களே, ரொம்ப சிம்பிள். இப்போ பாருங்கள், நல்லா வெங்காயம் நல்லா வேகணும், கொஞ்ச நேரம், அவ்வளோதான். இப்போ நம்ம மஷ்ரூமை போட்டுடலாம் மக்களே. போட்டு எல்லாம் ஒன்றா நல்லா கொஞ்சம் சாஃப்ட் ஆகிற வரைக்கும் ஒரு 5 மினிட்ஸ், அவ்வளோதான். மூடி வச்சிடலாம். மூடி வச்சிட்டோம்னா அது நல்லா வந்து கொஞ்சம் அந்த தண்ணியெல்லாம் விடும். இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம், போதும். அது நல்லா வதங்கட்டும். இது நல்லா சாஃப்டாக வரணும். கொஞ்சம் நம்ம மூடி வச்சிடலாம், அவ்வளோதான். பாருங்கள், 2 பேக்கெட் போட்டிங்கன்னா நிறைய பேர் சாப்பிட்லாம். இது ஒரு 4 பேர், ஒரு பேக்கெட் தான் போட்டிருக்கேன், 4 பேர் இந்த மஷ்ரூம் சூப் குடிக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா கொஞ்சம் தண்ணியில் விட்டுருக்கு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் நம்ம பெப்பர், ஏன்னா நான் காரத்துக்கு இவ்வளோ தான், நம்ம வேறு எதுவும் போடுறதில்ல மக்களே. மிளகாத்தூள் எதுவும் கிடையாது. இது ஃபாரின்காரங்களாம் ரொம்ப இஷ்டமாக சாப்பிடுவாங்க. அதனால் இது நீங்களும் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இந்த மிளகாய், பச்சை மிளகாய் இதெல்லாம் இல்லாது நல்லா சாப்பிடுவாங்களே, அவ்வளோ. இப்போ நம்ம பார்ப்போம், கொஞ்ச நேரத்தில் ஆகிடும். பாருங்கள், நல்லா சாஃப்டாக ஆயிடுச்சு. இவ்வளோ பாருங்கள் எவ்வளோ இதாகிடுச்சுன்னு. இப்போ கொஞ்சம் ஸ்லோ பண்ணி வச்சிடலாம். இதில் எப்படி தெரியுமா மக்களே, பாதி எடுத்துடணும். நீங்கள் எடுத்து இப்படி மிக்சியில் போட்டுருங்க, கொஞ்சம் இருந்தால் போதும். இதை போட்டு இதை அரைச்சி நம்ம ஊற்றணும், அவ்வளோதான் மக்களே. அரைச்சி ஊற்றிட்டு கொதிக்க வச்சுட்டா சூப்பர் ரெடி. இது இப்போ வந்து ஆறணும். ஆறவும் நம்ம அரைச்சி ஊற்றிட்டு நம்ம பார்க்கலாம் மக்களே. இப்போ பாருங்கள், அந்த பாதி போட்டோமா, ஆறிடுச்சு, அரைச்சாச்சு. இப்போ இதை நம்ம ஊற்றிடலாம். நல்லா தண்ணியும் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ கொஞ்சம் பாருங்கள். சூப்புக்கு இதை ஊற்றிடணும். ஊற்றி தண்ணி ஊற்றிட்டு ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றிட்டு ஒரு கொதிக்க வைக்கணும். பாருங்கள் மக்களே, மிக்ஸி எல்லாம் கழுவி பாருங்கள், நல்லா பாருங்கள் கழுவி ஊற்றியாச்சு. இவ்வளோதான். இப்போ வந்து அவ்வளோதான் மக்களே, சிம்பிள். இந்த ஃப்ரெஷ் க்ரீம் ஊற்றியாச்சா, அவ்வளோதான். இது ஒரு கொதி வந்துச்சுன்னா அவ்வளோதான். உப்பு பார்த்துக்கோங்க, எங்களுக்கு போதும் உப்பு. நான் ஃபஸ்ட்டு போட்டதே கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு பாருங்கள், இது ஊற்றவும் நல்லா வெள்ளையாக வந்துடும் சூப்பு. பாருங்க, சூப்பு வரும் இன்னும் நல்லா. இன்னும் இதில் நான் தண்ணி ஊற்றுவேன், நான் சும்மா விட மாட்டேன். இதுக்குள்ளார தண்ணி ஊற்றி சும்மா குழுக்குன்னு குலுக்கி நல்லா ஊற்றி நல்லா கொதி வரணும். இன்னொரு டிப்ஸ் மக்களே, இதில் கொஞ்சம் சுடு தண்ணி ஊற்றிடுங்க. ஏன்னா ஃப்ரிட்ஜில் வைக்கிறோமா, அங்கங்கே கட்டியாக நின்றோம். நல்லா சுடு தண்ணி ஊற்றிட்டு இதை மூடிட்டு என்ன, இதை நல்லா குழுக்குன்னு இப்படி குலுக்கி நம்ம அதில் ஊற்றிடுவோம். ஓகேங்களா? பார்த்துருவோமா மக்களே? பாருங்க, கொதிச்சிடுச்சா, அவ்வளோதான் மக்களே, சூப்பர் ரெடி. ஏன்னா இது ரொம்ப கொதிக்கக்கூடாது. அந்த ஃப்ரெஷ் க்ரீமில் இருக்கிற அப்புறம் அந்த வெந்து மேலே ஆயில் வந்துடும், க்ரீம் வந்து ஆயில் ஆகிடும். அதனால் போதும், இந்த அளவு கொதிச்சா போதும். உங்களுக்கு கெட்டி வேணால் ஊற்றிக்கோங்க. எங்களுக்கு ஒரு 4-5 பேத்துக்கு வரணும், அதனால் நாங்கள் ஊற்றிக்கணும். பாருங்கள், அது நல்லா டப்பாவை கலக்கி ஊற்றிட்டேன். பாருங்கள், சூப்பர் ரெடி, சூப்பர் ரெடி, சூப்பர் ரெடி. இப்போ நம்ம இந்த இதில் ஊற்றிக்கலாம் மக்களே, அவ்வளோதான். நீங்களும் இதே மாதிரி பண்ணுங்கள்.
லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே. உங்களுக்கு நான் எப்படி சூப்பெல்லாம் போகிறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், அவ்வளோதான். மழைன்னு கொதிச்சிச்சு. இதை ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப கொதிக்கக்கூடாது மக்களே. சூப்பு, மஷ்ரூம் க்ரீம் சூப் ரெடி மக்களே. பாய் மக்களே, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.